அனைத்து கருத்துகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அது வந்து கொஞ்சம் அவன் சைலன்ஸ் ஆனோன்னா விண்ணுலையில் இருக்கிறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். எல்லா வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் துன்பப்பட்டு அன்பிலும் நம்பிக்கையிலும் வேறொரு இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை எனும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். இருக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு உதவி செய்கிறது. விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உம்மோடு இணைந்து பாட தூய்மையுடையவர்களாய் எங்களை மாற்றியவர்கள். நம்முடைய விவசாயத்திற்கு மீன்பிடிக்கு தேவையான அருள் வேண்டி நிலங்கள் நல்ல விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நல்ல விளைச்சலை பெரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரணும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகியவை கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எம் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அழகையை வென்றெடுத்த இயேசு ஆண்டவரே, அழகையின் தீய கட்டுக்களை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து எங்களை பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டுமென்று வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுகளோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களை நம்முடைய புனிதர் வழியாக சிறு மணித்துளிகள் அமைதியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக திரு அவையின் மூலம் நீ தந்துள்ள திருவருட்சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலனும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகியினின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அறிந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. எங்கள் மனம் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைத்ததும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தீர்த்தங்கடா உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றிவிட்டார். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருகின்றவரை அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவதற்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடல் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திரு அவைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியை பல்வேறு வேண்டுதல்களோடு புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வந்துள்ள உங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் இறைவன் கனிவுடன் செவி சாய்த்தருள இந்த திருப்பலியை உங்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கின்றது. காரணம், 10 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயரால் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக புதிதாக குருத்துவ அருட்பொழிவு செய்யப்பட்ட குருக்கள் நமக்காக இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இறை பிரசன்னத்தை, இறை அருளை, இறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர நம்முடைய இந்த மரவப்பட்டி புனித சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இவர்கள் தங்களுடைய குருத்துவ வாழ்விலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்கள் எங்கு சென்றாலும் புனித சந்தியாகப்பரின் அருட்காவலில் வாழக்கூடிய ஒரு பயனுள்ள குருக்களாக மாறிட இத்திருப்பலியிலே இவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களை இந்த குருத்துவ வாழ்விற்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள் ஆகியோரின் கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளிலே எனது நண்பரும் தோழருமான நமது மரவப்பட்டி மண்ணின் மைந்தர் அருட்தந்தை லாரன்ஸ் அவர்கள், கிளரீசியன் சபையை சார்ந்தவர், இன்றைய நாளிலே தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவு நாளை சிறப்பிக்கின்றார். தந்தை அவர்கள் சென்னையிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இத்திருப்பலியின் வழியாக நினைவு கூர்ந்து அவருடைய குருத்துவ வாழ்வில் அவர் திறமையுடன் சீரும் சிறப்புடன் பணி செய்ய அவரையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்ந்து அவருக்காக வேண்டுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்களை மனம் வருந்தி ஏற்றுக்கொள்ளுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தாவீது மீது வழிமரபிலிருந்து இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இணைந்தவர்களும் பாபிலோனிற்கு கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெரும் நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள
அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவரிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்தின் நாட்டில் அந்நியராக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களிடமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர்கள் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெண்ணியின் குலத்தனரான அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சார்ந்து பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவர்களுடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தன் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடையை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்று நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வாழ்வை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயல் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை, என்றும் அவர் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். Hallelujah.
பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியே வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பும் பயங்கரமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் எங்களுக்கு ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவன் உம்மை போற்றுகிறோம். எனது உலகிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியின் உலகம் மனித உழைப்பின் பயங்கரமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் எங்களுக்கு வாழ்த்தப்பட்டார்கள். தாழ்வுற்ற ஆண்டவரை இறைவன் நாங்கள்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். எங்களை எந்நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, இது இந்த புனித சந்தியாகப்பரின் நவநாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் குடும்பமாக ஒரே மனத்தோராய் இந்த புனித இடத்தில் கூட்டியிருக்கின்றேன். புனித சந்தியாகப்பரின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். ஆண்டவரே, இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உம் பக்தர்கள் கொண்டு வந்த அனைத்து வேண்டுதல்களையும் நீதாமே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வரங்களாக வளங்களாக தந்து காப்பீராக. இத்திருத்தலத்திலிருந்து இவர்கள் செல்லும் பொழுது வெறுங்கையராக அல்ல, புனித சந்தியாகப்பரின் வழியாக உமது அருளை ஆற்றலை உணர்ந்த அன்பின் கருவிகளாக மாற்றியவர்களும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதை உட்கொள்ளும் நமக்கு நலை வாழ்வழிப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். படம் அது ஏழை
மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக துணையாக வழியாட்டும் என் தெய்வமே துணையாக நதி மீது அடைந்தாலும் மழை போலவே கரையேதும் தெரியாமலே நான் அன்பாகி அருளாகி ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனால் என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக இருக்கும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என் வாழுமே. இயேசுவில் பிரியமான இறை மக்களே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, நம்மையும் நமது குடும்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித சந்தியாகப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய வாசகங்கள் நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்பும் வாசகங்களாக இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றனர். நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா? இயேசு சீடர்களை பார்த்து கூறுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. அப்போ நற்செய்தி என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால், நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. அப்படித்தல்ல, நற்செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தி. அதாவது யாராவது நம்மை பார்த்து நல்ல செய்தியை கூறினால் அது நற்செய்தி. அப்படித்தல்ல, இப்போ யாராவது நம்ம பெற்றோர்
அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் என்று யாராவது நம்மை பார்த்து கூறும்போது அது நல்ல செய்தியாக, நற்செய்தியாக நமக்கு தரப்படுகிறது. அது உண்மைதான? அதுபோலத்தான் இன்றைய இந்த நாளிலே புனித சந்தியாப்பரின் திருவிழாவை நவநாளை கொண்டாடும் இந்த நாளிலே நற்செய்தியாக நல்ல செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இறை மக்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த நற்செய்தி நல்ல செய்தி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகச் செய்வேன் என்று ஆண்டவர் ஆசி கூறுகிறார். ஆசி கூறி நல்ல செய்தியை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதுபோல ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோப்பிற்கு ஆசி வழங்கி நல்ல செய்தியை கொடுக்கிறார், நற்செய்தியை கொடுக்கிறார். அதுபோல எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தபோது மோசேயினால் கடவுள் நல்ல செய்தியை, நற்செய்தியை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள், ஆண்டவர் உங்களை காக்கப் போகிறார், உங்களை விடுவிக்கப் போகிறார் என்று மோசே இறைவாக்கினரால் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தியை, நல்ல செய்தியை கொடுப்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்க கேட்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, இது பழைய ஏற்பாட்டோடு மட்டும் நின்று விடுவது கிடையாது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தொடக்கத்தில் நாம் படிக்க கேட்போம், இடையர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை வானதூதர் இடையர்களுக்கு கொடுப்பதையும் நாம் படிக்க கேட்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிப்பவராக, ஏழைகளை ஏற்றுக்கொள்பவராக, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை தரும் நற்செய்தியாக இருக்கின்றார் என்பதை நற்செய்தியிலே நாம் தொடர்ந்து படிக்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு ஒரு நல்ல செய்தியாக, நற்செய்தியாக இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பாக பாவிகளுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் நற்செய்தியிலே படிக்க கேட்கிறோம். அதுபோலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சீடர்களை நற்செய்தியை பறைசாற்ற அனுப்புகிறார். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசு கிறிஸ்து எந்த நற்செய்தியை பறைசாற்ற அனுப்புகிறார் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், சீடர்கள் யூத மக்களிடம் சென்று இயேசு என்னும் மெசியா பிறந்தார், இறந்தார், உயிர்த்தார் என்ற நற்செய்தியை யூத மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அதே நற்செய்தியை இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்வாலும், நம்முடைய சொல்லாலும், நம்முடைய செயலாலும் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நம்முடைய திரு அவையானது நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ, நாம் இருக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தியின் தூதுவர்களாக, நல்ல செய்தியை பிறருக்கு அறிவிப்பவர்களாக நாம் இருக்க தயாராக இருக்கின்றோமா? அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நவநாளிலே நல்ல செய்தியை கேட்கத்தான் நமது புனித சந்தியாப்பரை தேடி வந்திருக்கிறீர்கள். அன்பான இறை மக்களே, நீங்கள் கடன் தொல்லையில் இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித சந்தியாப்பர் வழியாக இந்த நாளிலே, இந்த நிமிடத்திலே நமக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை கொடுக்க ஆவலாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பான இறை மக்களே, இவ்வாறு நாம் இந்த நற்செய்தியை, நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டு நமக்கு மட்டும் வைத்திருத்தல் கூடாது.
நாம் ஒருவேளை இந்த நல்ல செய்தியை, நற்செய்தியை பெற்றுக்கொண்டால் நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நாம் எப்பொழுது இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்றோமோ அப்பொழுது நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பான இறை மக்களே, இந்த நற்செய்தியை பரப்பும் ஒவ்வொருவரை பற்றியும் திருவுழியத்திலே அழகாக கூறுகிறது. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மிக மிக அருமையானவை. அவருடைய வாழ்வானது நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கும். அதுபோல இந்த நற்செய்தியை பரப்புவோர் ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையை திடப்படுத்துவார்கள் என்பதையும் திருவிழியம் கூறுகிறது. அன்பான இறைமக்களே, நமது புனிதர் மட்டும் இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பவராகத்தான் இருந்திருக்கிறார். நமது புனிதரின் வரலாற்றிலே நாம் படிக்க கேட்போம். எப்பொழுது அந்த அரசன் இந்த போரிலே என்னால் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்தபோது நமது புனிதர் அந்த அரசருக்கு தோன்றி நம்பிக்கையை திடப்படுத்தினார் என்பதை வரலாற்றிலே படிக்க கேட்கிறோம். நமது புனிதரை தேடி வரும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையையும் திடப்படுத்துபவராகத்தான் இருந்திருக்கிறார். அன்பான இறைமக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நமது நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது? நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் முழுமையாக யாவே இறைவனை நம்பினார். நம்பியதால் அவர் வேண்டி விரும்பி கேட்ட அனைத்தையும் யாவே இறைவன் கொடுத்தார். அதே போல நாம் இந்த வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பினோம் என்றால், நம்பி ஜெபித்தோம் என்றால், கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு எவ்வாறு யாவே இறைவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தாரோ அதுபோல நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது உற்றார் உறவினருக்கும் இந்த வெண்ணிற அப்பத்தின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நமது ஆண்டவர், நமது இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க தயாராக இருக்கின்றோமா? நம்பிக்கையோடு நமது ஆண்டவரிடம் நமது குறைகளை, நமது ஏக்கங்களை, நமது வேதனைகளை, நமது சோதனைகளை எடுத்துரைக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அன்பான இறைமக்களை, பல நேரங்களில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி முழுமையாக அவரிடம் வேண்டினோம் என்றால் கண்டிப்பாக அநேக ஆசீர்வாதங்களை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம் ஆண்டவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்க தயாராக இருக்கின்றோமா? உங்கள் கவலைகளை எல்லாம் நம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் நம் ஆண்டவர் நம்மீது கவலை கொண்டுள்ளார் என்று திருவிழியம் கூறுகிறது. நாம் எப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மீது கவலை கொள்பவராக, நமது கவலைகளை அவர் ஏற்றுக்கொள்பவராக, நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருபவராக, நம்மோடு இருப்பவராக, நமக்கு ஆறுதல் கூறுபவராக, நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பான இறைமக்களே, நமது குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாம் நம் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். நாம் நம் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து நம் ஆண்டவரிடம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் கூறுவதற்காக வெண்ணிற அப்பத்திலே ஆண்டவர் இங்கு வீற்றிருக்கிறார். நாம் அனைவரும் முழங்காலிடுவோம். கண்களை மூடியவர்களாக நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த சந்தியாகப்பர் திருத்தலத்தை எந்த காரியத்திற்காக, எந்த செயலுக்காக நாம் தேடி வந்திருக்கின்றோமோ அந்த செயலுக்காக, அந்த காரியத்திற்காக நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். யாரெல்லாம் நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் இந்த நேரத்திலே இங்கிருந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இறை வார்த்தை கூறுகிறது. நாம் நம் ஆண்டவரிடம் உரிமையோடு கேட்போம், உரிமையோடு ஜெபிப்போம். ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தருபவராக, பதில் கூறுபவராக இந்த நேரத்திலே நமது மத்தியிலே இந்த வெண்ணிற அப்பத்திலே வீற்றிருக்கிறார். உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, மனைவியோடு பிரச்சனை, கணவரோடு பிரச்சனை, பிள்ளைகளோடு பிரச்சனை, எனக்கு குழந்தை இல்லை, நான் எனது குடும்பத்திலே மன அமைதியை இழந்திருக்கிறேன், எனது உள்ளத்திலே மன அமைதி இல்லை என்ற வருத்தத்தோடு இந்த திருத்தலத்தை நாம் தேடி வந்திருக்கின்றோம் என்றால் உருக்கமாக நமது ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நமது ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம் ஆண்டவர் கேட்கும் ஆண்டவராக, இந்த நேரத்திலே காத்திருக்கும் ஆண்டவராக நம் முன்னே வீற்றிருக்கிறார். அன்பான இறை மக்களே, நம் ஆண்டவரிடம் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பதில் தரும் ஆண்டவராக இந்த நேரத்தில் வீற்றிருக்கிறார். நமது ஏக்கங்களை, நமது எதிர்பார்ப்புகளை நம் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். எவ்வாறு யாவை இறைவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அநேக ஆசீர்வாதங்களை தந்தாரோ, அதுபோல இந்த நேரத்திலே, இந்த நொடியிலே நம் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதத்தை, அதே அற்புதத்தை, அதே புதுமைகளை நிகழ்த்தும் ஆண்டவராக இதோ நம் முன்னே வீற்றிருக்கிறார். உருக்கமாக ஜெபிப்போம். உருக்கமாக ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் தொட ஆவலாயிருக்கிறார். நம் ஆண்டவரிடம் உரிமையோடு ஜெபிப்போம். எவ்வாறு நமது தந்தை, நமது தாய், நமது மகனிடம் உரிமையோடு ஜெபிக்கின்றோமோ அதுபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உரிமையோடு ஜெபிப்போம். உரிமையோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் தந்தையை போல, தாயை போல அநேக ஆசீர்வாதங்களை தர ஆயத்தமாய் இருக்கிறார். நமது ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் எடுத்து வைப்போம். இந்த நாளிலே நமக்கு நல்ல பதிலை தர ஆண்டவர் ஆவலாயிருக்கிறார். நம்பிக்கையோடும் உருக்கத்தோடும் நாம் ஜெபிக்கின்றோமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புதுமைகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டுமல்ல, மாறாக அந்த புதுமைகளை பெற்ற, அந்த புதுமைகளை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை வைத்து மட்டுமே ஆண்டவர் புதுமைகளை செய்தார். அதே போல யார் எல்லாம் நம்பிக்கையோடும் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கின்றீர்களோ, ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கின்றார். உங்களுடைய நம்பிக்கையை மையமாக வைத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். குழந்தை வரம் வேண்டுவோம், குழந்தை வரத்தை வேண்டுவோம். குழந்தை வரம் இல்லை என்றால் குழந்தை வரத்தை வேண்டுவோம். கடன் பிரச்சனைகளில் நாம் இருக்கின்றோம் என்றால் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒளிய, கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர ஜெபிப்போம். குடும்பத்தில் மன அமைதி இல்லை என்றால் மன அமைதிக்காக ஜெபிப்போம். எனது பிள்ளை ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறார், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்காரு என்று ஒருவேளை நாம் மன அமைதி இழந்தோம் என்றால் நமது பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நமது உற்றார் உறவினருக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கும் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நம் ஆண்டவர் கேட்கும் ஆண்டவராக இருக்கின்றார். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற அந்த குரல் ஒலியை கேட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓடோடி சென்று அவரை குணப்படுத்தினார். அதுபோல நம் ஆண்டவரிடம் நாம் எடுத்துரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு எண்ணங்களையும், ஏக்கங்களையும் நம் ஆண்டவர் கேட்கும் ஆண்டவராக இந்த நேரத்தில் இருக்கிறார். நமது ஏக்கங்களை எடுத்து வைப்போம், நமது வேதனைகளை எடுத்து வைப்போம்.
நம் ஆண்டவர் கேட்கும் ஆண்டவராக இருக்கிறார், பதில் கூறும் ஆண்டவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவராகத்தான் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் குடுவையிலே அடைத்து வைத்து அதற்கான பதிலை தருவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகிறார். ஒருவேளை நாம் கண்ணீர் வடித்து நம்முடைய வேதனைகளையும் நமது ஏக்கங்களையும் எடுத்து கூறினோம் என்றால் நமது கண்ணீருக்கு தேவையான அனைத்து பதிலையும் நம் ஆண்டவர் தர இந்த நேரத்திலே காத்து இருக்கிறார். அன்பான இறை மக்களே, நமது ஏக்கங்கள் நமது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். ஆண்டவர் கேட்கும் ஆண்டவராக, பதில் கூறும் ஆண்டவராக இருக்கின்றார். நமக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை கூறும் ஆண்டவராக இந்த நாளிலே நம்முன்னை வீற்றிருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தியை, நற்செய்தியை தரும் ஆண்டவராக இந்த நேரத்தில் இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த திருத்தலத்திலிருந்து செல்லும் அவர்களுக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை ஆண்டவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் பதில் கூறும் ஆண்டவராக இங்கே வீற்றிருக்கிறார். உருக்கத்தோடு ஜெபிப்போம். நமது விண்ணப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். பதில் கூறும் ஆண்டவராக, காத்திருக்கும் ஆண்டவராக இந்த நேரத்தில் இங்கு வீற்றிருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே இங்கு உருக்கத்தோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் தரும் ஆண்டவராக இங்கே வீற்றிருக்கிறார். உருக்கத்தோடு ஜெபிப்போம். உருக்கத்தோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரும் அதை பெற்று செல்கின்றனர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உரிமையோடு ஜெபிப்போம். நம் ஆண்டவர் இங்கு வீற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்பிக்கையோடு ஜெபித்த நாம் நமது ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பழைய நியம முறைகள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.